நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் டைமர், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இன்வெர்டருக்கும் பாவிக்கிறது இப்படி இருக்குது, நான் இன்வெர்டருக்கும் இதே மாதிரி தான் பாவிக்கிறோம். இது ஒரு டைமர். இதில் வந்து இது ஒரு லைன் வந்து கொம்ப்ரஸருக்கு போகும், ஒரு லைன் வந்து ஃப்ரிட்ஜில் ஐஸ் வந்து கட்டியாயின ஐஸை உருக வைக்கிறதுக்கு ஹீட்டர் லைனுக்கு போகும். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் இதில் தொழிற்பாடாக இருக்கும். கொம்ப்ரஸருக்கு நேரடியாக போய் கொண்டிருக்கும். பேருந்து ஐஸ் ஃபார்ம் ஆகின பிறகு ஃப்ரிட்ஜுக்குள்ளே, டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் அந்த ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டியாகவே பூத்து கொண்டு வர வலிக்கிடும். அப்போ வந்தால் ஃப்ரிட்ஜ் பழுதாக போயிடும், கூழ் குறைஞ்சிடும். அப்போ இதில் வந்து இந்த டைமர் வந்து ஒரு பகுதியாக ஹீட்டர் லைன் இருக்குது. அந்த ஹீட்டர் லைனில் வந்து அது வேலை செய்யும் பொழுது ஐஸ் கட்டியெல்லாம் உருக வலிக்கிட வழியாக அந்த ஐஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து படியாது. இது வந்து இந்த எல்லா ஃப்ரிட்ஜ்லேயுமே இருக்குது. பழைய காலத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் மெல்ட் ஆகி வந்து பூத்து எல்லாம் பெறும். ஆனால் இப்போ வர ஃப்ரிட்ஜில் இந்த மாடல் இருக்கிற வழியாக இலகுவாக ஃப்ரிட்ஜை வந்து கையாள்வது சுலபமாக இருக்கும், ஐஸ் மெல்ட் ஆகாது. இது எப்படி செக் பண்ணலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்குறோம், செய்முறை மூலம். இது வந்து சைக்கிள் டைம் வந்து இது வந்து 7 ஹவர்ஸ் 54 மினிட்ஸில் வந்து 50 ஹெர்ட்ஸில் வேலை செய்யும். இந்த இது இல்லாட்டிக்கு 6 ஹவர்ஸ் 35 மினிட்டில் வந்து 60 ஹெர்ட்ஸில் வேலை செய்யும் இந்த டைமர். அப்போ நாங்கள் வந்து இந்த டைமரில் வந்து நாங்கள் செட் பண்ணிக்க இப்படி இருக்கும். 4 இதில் 3 பேர் உண்டாக பின் அதில் வந்து 4 3 2 இருக்கும். மற்றது இது வந்து நியூட்ரல் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இதில் வந்து நடுவில் உள்ளது கொமனாக இருக்கும், பெயின் கொமனாக இருக்கும். மற்ற ரெண்டையும் தான் இதென்று நாங்கள் கண்டுபிடிக்கணும். முதலாவது வந்து நாங்கள் இதில் வச்சுட்டு மல்டிமீட்டரை ஆன் பண்ணி பஸர் மூட்டில் விட்டுட்டு பஸர் மூட்டில் வச்சுட்டு நியூட்ரலுக்கு கீழே உள்ள ரெண்டையும் பார்க்க எலாம் அடிக்கும். இந்த எலாம் வந்து பஸர் இது சவுண்ட் வரும். ஆனால் நான் நடுவில் வச்சுக்கொண்டு அடுத்ததுக்கு வச்சா கேட்கல. அப்படி கேட்டால் இது பழுதாயிட்டு அர்த்தம். 2 முறை நேரத்தில் காட்டி அப்படி கேட்காம ரெண்டுமே காட்டாமல் விட்டாலும் பழுதாயினது அர்த்தம். இப்போ நாங்கள் மற்றதை செக் பண்ணுவோம். இப்போ இதுக்கு காட்டலை, அப்போ இது சும்மா நார்மலாகவே காட்டுது. இது வந்து கொஞ்சம் முறுக்கிட்டு பார்ப்போம். இதில் வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருக்குது. இப்போ திருப்பிட்டு பார்த்தாலும் எங்களுக்கு கூடிய நேரம் காட்ட போகிறது வந்து இந்த லைன் தான் காட்டும். இது வந்து இப்போ கொம்ப்ரஸர் லைனாக இருக்கும். இலக்கம் 4 வருது கொம்ப்ரஸர் லைன். ஏனென்றால் நாங்கள் இந்த உருட்டேக்க திரும்ப மாறாமல் தொடர்ச்சியாக இருக்கும். இது எப்பயும் கொம்ப்ரஸர் லைன் நியூட்ரலுக்கு பக்கத்தில் உள்ள இது தான் பார்க்கணும். மற்றது காட்டாது. மற்றது எப்போ காட்டுமென்னு சொன்னால், இதை உருட்டி கொண்டு இருக்க ஒரு இடத்துல ஒரு சத்தம் உண்டு, வித்தியாசமாக கிளிங்கண்டு அந்த சத்தம் பெறையக்க தான் மற்ற லைன் ஹீட்டர் லைன் வேலை செய்யும். இது நார்மலாங்கிற ஃப்ரிட்ஜில் எங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் இது ஒரு ஃப்ரிட்ஜில் 6 மணி நேரத்துக்கு பிறகு 7 மணி நேரத்துக்கு பிறகு தான் இது வேலை செய்யும். அதனால் நாங்கள் நார்மலாக செக் பண்ண இல்லாது, இப்படி மீட்டர் இருந்தால் தான் பார்க்கலாம். இப்படி உருட்டி கொண்டு இருக்க ஒரு சத்தம் வித்தியாசமாக கேட்டது. இந்த சத்தம் கேட்ட பிறகு நாங்கள் நியூட்ரலுக்கு பக்கத்தில் உள்ளதான் போய் பார்த்துனாங்க. அடுத்தது இப்போ அப்புறம் கொமனை வச்சு கொண்டு அதுக்கு அடுத்ததாக உள்ளது இல்லை.
இப்போ இருக்குது. இது நியூட்ரல் பக்கத்தில் முதல் பார்த்துனாங்க. நியூட்ரல் பக்கத்தில் முதல் பார்த்துனாங்க. அது இப்போ கீழே அது கம்ப்ரஸர் லைன். இதுதான் ஹீட்டர் லைன். இப்போ இதை முறைக்கணும் டக்குன்னு இல்லாமல் போயிடும். இதுக்கான நேரம் வேலை செய்யாது. அது மாதிரி கம்ப்ரஸர் லைன்னா கொஞ்ச நேரம் வேலை செய்யும். இதில் வந்து இந்த ஹீட்டர் லைன் வந்து இலக்கம் 2. இந்த இலக்கம் 2ல் வந்து ஹீட்டர் லைனில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கட்டி வந்து மேலே ஃபார்ம் ஆகும், கீழுக்கு கூழ் குறைவாக இருக்கும். மேலே நல்லா வந்து ஒரு கட்டத்தில் ஃப்ரிட்ஜுக்கு கீழ்ப்பகுதியில் ஐஸ் வராது, கூழ் இல்லாமல் இருக்கும், குறைவாக இருக்கும். அதில் கீழே வைக்கிறதெல்லாம் பழுதாகி கொண்டிருக்கும் பொருட்கள். அந்த நிலையில் இதில் வந்து இந்த லைனில் வர்றதை கன்ஃபார்ம் பண்ணின பிறகு அடுத்ததுக்காக இதில் பயோமெட்டல் ஒன்று இருக்குது. அடுத்த வீடியோவில் அதை காட்டுறோம். ஆனால் அதை செக் பண்ண இல்லாது, அது வந்து -5 தான் அதை செக் பண்ணலாம். அப்போ ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதை கூலாக்கிட்டு தான் அடுத்து மீட்டரில் வச்சு ரீடிங் பார்க்கலாம் பயோமெட்டல். இதுலேருந்து நேரடியாக பயோமெட்டலுக்கு போகும். பயோமெட்டல்லேருந்து ஒரு லைன் ஹீட்டர் லைனுக்கு போகும். இந்த இதிலேருந்து ஹீட்டர் லைனுக்கு போகும். இது வந்து நேராக கம்ப்ரஸருக்கு போகும். கம்ப்ரஸர் ஹீட்டர் வேலை செய்ய நிற்கும். மேலே கூழ் வந்து உள்ளுக்கு கூழ் சரியாக வந்தோடனே தண்டை வாலில் ஆட்டோமேட்டிக்காக நிற்கிறதுக்கு அதுக்குரிய தெர்மிஸ்டர் லைனுக்கு போய் அதோட கனெக்ட் ஆகும். சரியா? இவ்வளோ தான் இந்த வீடியோவில் இருக்குது. அடுத்த வேறு வீடியோவில் இந்த ஃப்ரிட்ஜில் அடுத்த டயக்ராமை காட்டி அதில் வர ஃபங்க்ஷன்கள் அதை பற்றி ஒரு வீடியோவும் நாங்கள் போடுவோம். தொடர்ந்து பார்க்கவும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.